திண்டுக்கல் வளர்ந்திட மண்ணின் மகள் திண்டுக்கல் திலகபாமாவிற்கு வாக்களிப்பீர். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். இப்போ நம்ம என்ன நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்னா, புஷ்பா 2 த ரூல்ஸ் இந்த படத்தோடைய டீசர் சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் வெளியாகி இருக்குது. அல்லு அர்ஜுன் புஷ்பான்ற படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் இட்டு கொடுத்தாரு. சரி, ரெண்டாவது பாட்டு எப்படா வரும், அந்த வருஷமே வந்துடும்னாங்க, இல்லை அடுத்த வருஷம் வந்துடும்னாங்க, அப்படி இப்படின்னு ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நெருங்கி இப்போ ஆகஸ்ட் 15 அன்றைக்கி புஷ்பா 2 படத்தோடைய 2ஆம் பகுதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு உண்டான ஒரு சின்னதாக ஒரு டீசரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம்னா, இன்றைக்கி திரு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த நாள். அவருக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டீசர் எப்படி இருக்குது? வெறும் 68 செகண்ட் ஓடுற இந்த டீசர் அல்லு அர்ஜுன் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு லுக்கில் வராரு. கையில் வேலை சுற்றிக்கிட்டு நெத்திலேயே பொட்டு, அதாவது நீட்டான ஒரு பொட்டை அதாவது கத்தியை வச்சு கிழிச்சிட்டு ஒரு பொட்டு வைக்கிறாரு. அந்த வேலை வச்சுக்கிட்டு மேலே சுற்றுற அந்த சீனாக இருக்கட்டும், காலில் சலங்கை கட்டிக்கிட்டு ஒரு காலை தூக்கி பிடிச்சி ஒருத்தர் மேலே மிதிக்கிற சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிக்குக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. கேமரா ஒர்க்கு எப்போவுமே சொல்ல தேவையில்லைங்க. தெலுங்கு படங்களுக்கு இந்த கேமரா ஒர்க்கு மட்டும் எப்போ ஒரு அட்ராக்ஷனாக கொடுப்பாங்க. அதில் இந்த அட்ராக்ஷனுக்கு எந்த விதமான குறைச்சலுமே இல்லை. டிஎஸ்பியோடைய பின்னணி இசை இந்த டீசருக்கு 68 செகண்ட் ஓடக்கூடிய டீசருக்கு ஏற்ற மாதிரி அந்த பின்னணி இசை கரெக்டாக அமைச்சிருக்காரு. நம்ம பார்த்துருக்கோம் புஷ்பா படத்தில் என்னையா அது வேறு மாதிரி கதை நடக்குமே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ரதண்டம் ஆடுற மாதிரி கெட்டப்பில் வராரு. என்ன இது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ மாறுது. அது வேறு புஷ்பா 2 த ரூல்ஸ்னு வேறு வச்சுருக்காங்களே. அப்போ என்ன இது கதை களமே வேறு மாதிரி மாறுமா அப்படின்ற மாதிரிலாம் சில சந்தேகங்களை எழுப்புது இல்லையா? இல்லை, உண்மையை சொல்கிறேங்க. இந்த அதாவது ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த நிகழ்வு என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் கிளைமேக்ஸில் ஃபகத் வாசியில் பழி வாங்கிட்டு ராஷ்மிகா மந்தனாவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஃபகத் வாசில் எந்த அளவுக்கு இதில் அவர் பழி வாங்குறாரா, இல்லை இவர் அவரை பழி வாங்க போகிறாரா, கதைக்களத்தை எப்படி நகர்த்த போகிறாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வேடெல்லாம் போட்டு ருத்ர தாண்டம் காந்தாரா ஸ்டைலில் ரிஷப் ரெட்டி ஸ்டைலில் வராரு. இது மொத்தமாக இப்படி கதைக்களம் டோட்டலாக கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி மாறுமா அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்களும் எழுது இல்லையா? டீசரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டீசரை பார்க்கும்போது இப்படி எழுது. ஆக்சுவலாக இது என்னவாக இருக்கும்னா, அதாவது இந்த படத்தில் ஒரு பாடல் வரும். அந்த பாடலில் வர கெட்டப்பாக தான் இந்த இது இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம தெரிஞ்சு விசாரிச்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, சார் இது ஒரு பாட்டில் வர ஒரு ஆக்ரோஷமாக வர ஒரு பாடல், இந்த படத்தில் அந்த பாடலில் வர ஒரு சீனை தான் நாங்கள் கட் பண்ணி டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்த தகவல். முழுக்க இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் யாருன்னு தெரியும். ஏற்கனவே புஷ்பா எடுத்தாங்க. இப்போ நம்ம அஜித் குமார் அவர்கள் நடிக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தை கூட அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் கூட பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்லோ ஆக்ஷனில் அவர் நடந்து வர காட்சிகளாக இருக்கட்டும், கடைசியில் மாலையை அப்படி ஜம்ப் பண்ணி மாலையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வர சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசாக அமைச்சிருக்காங்க. இந்த டீசரில் பார்க்கும்போது நல்லா தெரியுது. கிளைமேக்ஸில் அந்த ஆன் அப்படின்னு கத்தும்போது அந்த இவங்களாம் வெளில அதாவது ஒதுங்கி போகும்போது கூட இருக்கவங்களாம் அந்த ஒதுங்கி போகும்போது அந்த சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்போது என்ன அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பாக இந்த டீசர் திருப்திப்படுத்தும். இது ஒரு ஜென்ரலாக சும்மா ஒரு அல்லு அர்ஜுன் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ண டீசர் தான். இதில் படத்தோடைய அதாவது படத்தில் இருக்கிற மொத்த காட்சிகளையும் குறுகி சொல்கிற மாதிரி டீசராக அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏதோ ஒரு காட்சி அமைப்பிலேருந்து வர சீன்களை மட்டும் எடுத்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ண டீசர். இந்த படத்தோடைய முழு ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னா, ஜூலை இறுதி வாரங்களில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரியும் புஷ்பா 1 படத்தில் நமக்கு ரொம்ப ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பாடல்கள் வச்சு தான் அந்த படமே தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது. அந்த ஊ அண்டாவா பாட்டு இருக்கட்டும், ஒரு சாமி பாட்டாக இருக்கட்டும், இந்த 2 பாடல்கள் வச்சு தான் இந்த படத்தில் தமிழக மக்களை வெகுவாக கவர்ந்துச்சு. இந்த பாடல்கள் மூலமாக தான். அதே மாதிரி இந்த படத்துலையும் பாடல்கள் வைப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஊ அண்டாவா மாதிரியே ஒரு பாட்டு இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்குது. இன்னும் ஒரு 3 பாடல்கள், மொத்தம் இந்த படத்தில் 4 பாடல்கள், ஒரு தீம் மியூசிக் பாடல்களும் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அந்த தீம் மியூசிக் தான் இப்போதைக்கு டீசராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீம் மியூசிக்கில் வர அந்த பாட்டில் வர அந்த தீம் மியூசிக் எடுத்து ஒரு 68 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசர் ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இதுதான் புஷ்பா 2 த ரூல்ஸ் டீசருடைய சிறப்பு அம்சங்கள். சரி, இந்த டீசர் எல்லாருக்குமே பிடிக்குமா? இல்லை ஒன்றும் பெருசாக பார்க்க அதாவது ரசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு அல்லு அர்ஜுன் பர்த்டேக்காக ரிலீஸ் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு டீசர்.
மெயின் ட்ரெய்லரை பாருங்கள். மெயின் ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா. ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் வந்து ஒரு மரங்களை வெட்டி கடத்துகிற ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா ருத்ரா தாண்டம் வேடத்தில் வந்து சாமி ஆடுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு எங்குமே கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக ட்ரெய்லரில் முழு விளக்கமும் படத்துக்கு உண்டான விஷயங்களையும் ட்ரெய்லரில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த டீசர் அல்லு அர்ஜுன் ரசிகர்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் வரும்போது பாருங்கள், தமிழக மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட். நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.